அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு காலில் விழுந்தால் காலி என்று சொல்லக்கூடிய வகையில், நிச்சயமாக காலில் விழுந்தால் காலி என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராததும் எதிர்பார்ப்பதும் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதிலும் குறிப்பாக சற்று அனுசரித்து செல்வது இந்த வேளையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நேரமாக அமைய போகிறது என்பதால் உறுதியாகவே சற்று அனுசரித்து செல்வதால் கிடைக்க போகும் அதிரடியான மாற்றங்கள் என்ன, இந்த வேளை எதிர்பாராததும் எதிர்பார்ப்பதும் நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை விழிப்புணர்வுடன் உணர்ந்து செயல்படுவதால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். உறுதியாகவே குருவின் உச்சம், அது மட்டுமல்லாது சுக்கிரனின் நீச்சம், சூரியனின் நீச்சம் என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் இந்த வேளையில் அதிரடியான மாற்றங்களை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது பல நிகழ்வுகளை சிறப்பானதாகவும் அதே சமயம் சாதகமற்ற சூழலாகவும் ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் மிகப்பெரிய அளவிலான தடைதாமதங்கள் சிக்கல் சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். அதிலும் குறிப்பாக உங்களுடைய பெற்றோர்களின் காலில் விழுந்தால் நிச்சயமாக அவர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதே சமயம் வயதில் மூத்தவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவதற்காக காலில் விழுந்தாலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையால் சில தவறுகளோ அல்லது பல்வேறு வகையான சிக்கல்களிலோ மாட்டிக்கொள்கிறீர்கள் என்றால் அந்த சிக்கலை எப்படி தீர்ப்பது, அந்த தவறை எப்படி சரி செய்வது என்று சிந்தித்தாலே மிக சிறப்பான மாற்றம் கிடைக்கும். ஆனால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக யாரோ ஒரு நபரின் காலில் விழுந்தால் நிச்சயமாக நீங்கள் காலி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் நடைபெறுவதற்கான சூழல் உண்டு. எனவே சற்று கவனத்துடன் இருங்க. உதாரணமாக ஒரு இரு உடன் பிறந்த நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் அண்ணன் தம்பியாக பார்க்கப்படுகிறார்கள். அவர்கள் இருவரும் மிகுந்த நட்புடன் வளர்கிறார்கள். உடன் பிறந்த பாசத்தை பகிர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாது அவர்கள் வளர்ந்ததற்கு பிறகு தனித்திறமையை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் தம்பி செல்வங்களை சேகரிக்கிறார். அதே போன்று அண்ணனும் பல செல்வங்களை சேகரிக்கிறார். பல கோடிக்கு அதிபதியாக இருவருமே மாறுகிறார்கள். அப்படி மாறியதற்கு பிறகு இருவருக்குள்ளும் ஒரு கடுமையான போட்டி வருகிறது. அது என்ன போட்டி என்றால், அவர்கள் இருவருக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு பூர்வீக சொத்து ஒன்று இருக்கிறது. அந்த பூர்வீக சொத்தை யார் ஆட்சி செய்ய வேண்டும், யார் பயன்படுத்த வேண்டும், யார் அதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த இரு நபர்களுக்கும் இடையே சண்டை சச்சரவு ஏற்படுகிறது. இங்கு எதிர்பார்த்த நிகழ்வு என்னவென்றால், அதை இருவரும் அடைய வேண்டும் என்று நினைத்ததால் அவர்களுக்குள் உறுதியாக சண்டை வரும் என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அண்ணனோ தம்பியோ அனுசரித்து சென்றிருந்தால் நிச்சயமாக அவர்களுக்குள் சண்டை வராமல் அந்த பூர்வீக சொத்தை இருவருமே அனுபவிக்கக்கூடிய சூழல் கிடைத்திருக்கும். ஆனால் அனுசரிக்காமல் இருவரும் அதை பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்ததால் அவர்களுக்கிடையே மிகப்பெரிய சண்டை வெடிக்கிறது. அப்படி சண்டை வெடிக்கும் போது அண்ணனும் தம்பியும் கடுமையாக சண்டையிட்டுக் கொள்ளும் போது அதில் யாரோ ஒருவர் பாதிக்கப்படுகிறார். அண்ணனோ அல்லது தம்பியோ பாதிக்கப்படுகிறார். அப்படி பாதிக்கப்படும் போது எதிர்பாராத நிகழ்வாக பாதிக்கப்பட்டவருக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் என்று மூன்றாவதாக ஒரு நபர் வந்து, நீ செய்ததுதான் சரி, உனக்கு தான் அந்த பூர்வீக சொத்தில் முழுமையாக உரிமை இருக்கிறது, அந்த பூர்வீக சொத்தை உனக்கு வாங்கி கொடுப்பது எங்கள் பொறுப்பு என்று உதவ வரக்கூடிய நபரை அந்த நபர் நம்பி அவரின் காலில் விழுந்து விடுகிறார். அப்படி காலில் விழுந்ததால் இந்த மூன்றாம் நபர் இவருக்கு அந்த சொத்தை வாங்கி கொடுப்பது போல் முயற்சி செய்து கடைசியில் இவருக்கும் கொடுக்காமல் அவர் அந்த சொத்தை அப்படியே எடுத்து சென்று விடுகிறார். இந்த பாதிக்கப்பட்ட நபர் மூன்றாம் நபரின் காலில் விழுந்ததால் காலி என்று சொல்லக்கூடிய வகையில் இங்கு பல நிகழ்வுகள் அதிரடியாக நடைபெறுகிறது. இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்களில் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்தித்திருப்போம். ஆனால் இந்த சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் சரியான தீர்வு என்ன என்பதை நோக்கி பயணித்தாலே போதும். அதே சமயம் அதை தீர்க்க வேண்டும், தவிர்க்க வேண்டும் என்று மற்றவரின் காலில் விழுந்தால் பல பிரச்சனை வரும். ஏனென்றால் நாம் வேலை பார்க்கும் இடத்தில் கூட நமக்கு சக பணியாளராக இருப்பவரிடம் பிரச்சனை இருக்கலாம். அந்த பிரச்சனையை அவரிடமே பேசி தீர்த்திருக்கலாம். ஆனால் அதை மூன்றாம் நபரிடம் கொண்டு செல்வதன் மூலம் இந்த மூன்றாம் நபர் நம்மளையே வேலையை விட்டு துரத்தக்கூடிய சூழலை உருவாக்கி விடுகிறார். இந்த மூன்றாம் நபரை உள் நுழைய விட்டதால் மிக பெரிய அளவில் வேலையும் போச்சு என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிக்கல்களை
யதார்த்தமாகவே கும்பராசிக்காரர்கள் உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் என பலவற்றில் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அப்படி உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எதை சரியாக செய்ய வேண்டும் என்று சற்று அனுசரித்து நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதை தவிர்த்துவிட்டு மற்றவரின் காலில் விழுந்தால் உறுதியாகவே நீங்கள் காலி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் தான் நடைபெறப் போகிறது. எனவே கவனத்துடன் அடுத்த 2 வாரங்களை அணுகுவது நல்லது. இதிலும் குறிப்பாக குரு பகவான் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறாருங்க. எனவே தேவையற்ற பொருட்களை வாங்குவதன் மூலம் வீண் விரைய செலவுகள் அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே கவனத்துடன் இந்த தருணத்தில் இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து மோதல்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை சமாளித்து ஒற்றுமை பிறப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே வேளையில் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் பல சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா வகையிலுமான நன்மைகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நட்பு வட்டாரம் விரிவடையும். இந்த தருணத்தில் அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கிய நபரின் உதவியால் மிக பெரிய அளவிலான மாற்றம் விதமாக உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. உத்தியோகம், தொழில் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். இந்த தருணத்தில் வியாபாரத்தில் லாபம் உயர்த்தக்கூடிய தருணமாகவும் அமைந்திருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக கிடைக்கும். ஜென்மத்தில் ராகு இருப்பது உறுதியாகவே சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த வேளையில் சப்தமத்தில் மிக வலுவாக கேது வலம் வருகிறார். எனவே கேது சப்தமத்தில் இருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடும். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால், சற்று அனுசரித்து செயல்பட்டால் இந்த தருணத்தில் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சப்தமத்தில் வலம் வருகிறார். அஷ்டமத்தில் நீச்சம் பெறுகிறார். சுக்கிரன் அஷ்டமத்திற்குள் நுழைந்து அங்கு வலுவிழப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு. எனவே கலைத்துறை, அரசியல் துறையில் அதிரடியான மாற்றம் உண்டு. நீண்ட நாள் எதிர்பார்த்த பண வரவிற்கான வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மன மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அமைய போகிறது. பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்கள் திட்டமிட்டதை திட்டமிட்டபடியே சிறப்பாக செய்து முடித்து நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உபரிவிதமாக சந்திக்கும் அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தீர்ப்பதோடு மட்டுமல்லாது முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நல்ல மாறுதல் உண்டு. அது மட்டுமல்லாது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய புதன் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். புதன் 10ஆம் இடத்திற்குள் வருவதால் பல வகையிலான தடைகள் விலகும். தொழில் ரீதியாக வளர்ச்சி உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. சூரியன் அஷ்டமத்தை விட்டு விலகி 9இல் நுழைகிறார். 9இல் நீச்சம் பெற்று வலுவிழக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நீச்சம் பெறுவதால் நிறைந்த நன்மை இந்த தருணத்தில் உண்டு. அதே சமயம் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறாருங்க. எனவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் தவிடுபடியாகி கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை கிடைக்கும். சூரியனினுடைய இந்த பெயர்ச்சி காரணமாக குறிப்பாக இந்த வேளையில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலம் வருகிறார். எனவே விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். இந்த தருணத்தில்
கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதோடு கால்நடை வளர்ப்பிலும் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. இது மட்டுமல்லாது விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை, காவல்துறை உள்ளிட்ட பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய பல சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் மாறி மாறி வலம் வருகிறார். நன்மை தீமை கலந்த அமைப்பை ஏற்படுத்துகிறார். எனவே கும்பராசிக்காரர்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். ஆனால் அதே சமயம் மற்றவரின் காலில் விழுந்தால் காலி என்பதை மறந்து விடாமல் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கும்பராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.